ஐபிஎல் பீக்கில் போயிட்டுருக்கு. ஆமாம், 2 டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க, லக்னோ அண்ட் மும்பை. மிச்சம் 8 டீமில் அதாவது ஓரளவுக்கு ஒரு டீம் செலக்ட் ஆகிட்டாங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% உள்ளே போயிட்டாங்க. மிச்சம்லாம் எந்த டீம் வரும்னு இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. ஏன்னா திடீர்னு நல்லா போயிட்டுருக்காங்க, ஒரு மேட்ச் தூக்குறான், அடுத்த டீம் மேலே வந்துடுறான், திடீர்னு அவன் தூக்குறான், மேலே வந்துடுறான், இப்படியே போயிட்டுருக்கு அந்த ஒரு 8 டீமுக்குள்ளே. ஆனால் கீழே இருக்கிற கொல்கத்தா அண்ட் டெல்லி அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 20% கேட்டு தான் சான்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கிற ஒரு 6 டீமுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. இதில் சென்னைக்கு என்ன பிரச்சனைனா, சென்னைக்கு நெட் ரன் ரேட் பிரச்சனையாக இருக்குது. மற்ற டீமுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல நெட் ரன் ரேட் இருக்குது. மேலே இருக்குது 4 டீமுக்கு நல்ல நெட் ரன் ரேட் இருக்குது. சென்னைக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சென்னை ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சா தான் வந்து அடுத்தடுத்து போக முடியும்னு தோணுது. ஆனால் இன்றைக்கி நடந்த மேட்சை பார்க்கும்போது கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. பிரிச்சுட்டானுங்க. கண்டிப்பாக நீங்கள் லக்னோ ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுங்க. இப்போ அதோட தெரிஞ்சிருச்சு லக்னோ தான் ஜெயிப்பாங்கன்னு. அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிடுச்சு மேட்ச்சு. இதுக்கப்புறமே இன்னமும் யாருன்னு அந்த 4 பேர் டிசைட் பண்ண முடியல. என்னை பொறுத்தவரை ஆர்சிபி வந்து டேரெக்டாக உள்ளே போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்த டீம் யார் போக போகிறா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஐபிஎல்ல மறந்துட்டியா ப்ரோனா, இல்லை ஐபிஎல்ல மறக்கல ப்ரோ, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஐபிஎல்ல மறந்துட்டிங்களா ப்ரோ, அரசியலில் பிஸி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐபிஎல்ல மறக்கல ப்ரோ, கண்டிப்பாக ஐபிஎல் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் டைமிங் இல்லை, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ப்ளே ஆஃப் போகிற டீம் யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.